ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேட்டிங் ஆர்டர் வந்திருக்கு. எனிவே நமக்கு தெரியும் நம்ம தளபதியை கொடுத்துருக்கோம். பட் சஞ்சு சாம்சன் வர வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அது எக்ஸ்பெக்டேஷன் நல்லா வச்சதுனால தான் அவங்க டிமாண்ட் வந்து ஜடேஜான்னு சொல்லிட்டு ஜடேஜா கொடுத்து சுட்டி குழந்தைய கொடுத்து நம்ம சாம்சனை வாங்கியிருக்கோம். இப்போ என்ன மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்களா? எனக்கு இந்த கொல்கட்டாக்கு அகைன்ஸ்டா 23 மேட்ச் 25வது மேட்சும் உட்காந்துக்கிட்டு 103 ரன்னுக்கு சென்னை வந்து முக்கத்தனமா ஆடி அதை அவனுக்கு அசால்ட்டா சேஸ் பண்ணி அவன் என் காதல விசில் ஊதி என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணானுங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு டீம் வேணும்டா சிஎஸ்கே. ஆனால் நீங்க யோசிப்பீங்களா தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிட்டு காலகட்டத்தில் என் கண்ணு முன்னாடி நிற்கிறது ருத்துராஜ் கெய்கோடா, இந்த பக்கம் சாம்சனா, ஒன் டவுன் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம உருவில் பட்டேல் வர சான்ஸ் இருக்கு, இல்லை ஆயுஷ் மாத்திரை வருவாரு, அப்புறம் உருவில் பட்டேல் வருவாரு, அப்படியே பார்த்தீங்கன்னா டிவால் பிராடிஸ் வர்றாரு, சிவம் துபே வர்றாரு, ஒப்பம் பவனே தலைவர் வர்றாரு. அதுக்கடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா எடுத்து போடுங்கய்யா, மேக்ஸி கிரீன் லியாம் லிவிங்ஸ்டன் யாரெல்லாம் எடுத்து போடு அப்படியே 100 ஆகும்போது சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு பேட்டிங் லைன் இந்த வருஷம் சண்டை செஞ்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி வருஷம் கப்பு வாங்குறதா இது மேட்சே கிடையாது. 5 கப்பு வாங்குறதுலாம் எனக்கு தெரியாது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் நம்ம கப்பு வாங்குறோம். அது பல பேர் ஈகோ உடைக்கணும், பல பேர் மண்டையில ஒரு குத்து குத்தணும், நாம யாருன்னு காட்டணும். அதுக்கான ஒரு ஐபிஎல் தான் இந்த வருஷம் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க எல்லாம் வெளியிருந்து பாப்பீங்க, அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கிற அட்டூழி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. மேட்ச் அவன் சம்பந்தமே இல்லாத அவன் வேற ஒரு டீமா இருப்பான், உள்ள வந்து நம்ம காது கிட்ட கத்திட்டு இருப்பான். அது நம்ம பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம். எனிவே இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 250 அடிச்சு போட்டு வச்சுக்க இவனுங்கெல்லாம் விட மாட்டேன், அந்த லெவலுக்கு எனக்கு வெறியா இருக்கு. ஸோ சண்டை செஞ்சே தீரணும். டோன்ட் வரி, ஜட்டுமே வந்து இஷ்டப்பட்டு போன மாதிரி தான் அங்கே வந்து ஜாலியாக தான் இருக்காரு. ஸோ சாம்சங் இங்கே இஷ்டப்பட்டு வந்திருக்காரு, எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு 2-3 ஆல்ரவுண்டர் தேவை, அதை எடுத்து போட்டுருவாங்க ஆக்ஷனில் டிசம்பர் 15 அபுதாபியில். அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு சண்டை செய்யணும், இவனுங்களை வச்சு செய்யணும். நம்மளை வந்து எப்படிலாம் தேவையில்லாமலாம் பேசிட்டாங்கன்றதுலாம் ஸ்டேடியத்துக்கு நானே பேசியிருக்கேன். பட் நான் வந்து இப்படிலாம் நடக்கலாம் நமக்கு தெரியாது. ஸ்டேடியம் பக்கம் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம வந்து சண்டைக்கு போறதில்லை, வந்த சண்டைய விடுவதில்லை, மறுபடிதான் தோத்ததில்லை. ஏன்னா காட்டுறோம் இந்த வருஷம் நம்ம யாருன்னு காட்டுறோம், இந்த சட்டைக்கு என்ன மதிப்புன்றதை நம்ம காட்டுறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ மேட்ச்ல எடுத்து போட்டால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பாய்.